காளான் கிரேவி செய்கிறதுக்கு நான் மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நிறம் மாறிடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பாக்கெட் காளான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துவிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு வாட்டி மூடிட்டு ஒரு கொதி வந்த பிறகு திறந்து பார்த்தா ரெடி ஆயிரும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.